Salatullah, salamullah, alal mahi habibil wasalli alan nabil badli bila addin wala hasri wa alin sadatin ghuli wa ahlil badri ya Allah. Salatullah, salamullah alal fani rasulillah. Salatullah, salamullah alal mahi habibillah. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidina Muhammadin ashrafil mursalin wa ala alihi wa ashabihi wa azwajihi wa ahli baitihi ajma'in. Amma ba'd. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் சர்தார்தோ ஆலம் சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் தாபிஐன்கள் தபஅத் தாபிஐன்கள் அனைவர்கள் பேரிலும் மெய்நிலை கண்ட ஞானி இறையன்பில் ஐத்தபானி சையதுனா வகௌசுனா முஹையீத்தீன் சையது அப்துல் காதிரில் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும் இன்றைய நாளின் எஜமானாகிய கஞ்சேசவா குதுபுல் மஜீத் வஃபர்துல் வஹீத் ஷாஹுல் ஹமீத் அஸ்ஸையத் அப்துல் காதிரின் நாகூரியில் மாணிக்கப்பூரி நாகூர் ஆண்டகை பாதுஷா நாயகம் அவர்கள் பேரிலும் ஹசரத் அம்பா நாயகம் அவர்கள் பேரிலும் இவ்விடத்தின் ஸ்தாபகர் சங்கைக்குரிய ஆலிமுல் ஃபாதில் வல் வலியுல் காமில் ஷேக் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும் அவர்கள் தம் அருமை மைந்தர் ஷேகுனா மிஸ்பாஹி கத்தல்லாஹு லில்லஹுல் ஆலி அன்னவர்கள் பேரிலும் ஸலவாத்து ஸலாம் உண்டாவதாக வேண்டிய பின், அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை நேசச் செல்வர்களின் நேயர்களே, அன்புக்குரிய அல் ஜாமியத்து ரப்பானியா மாணவர்களே, சங்கைக்குரிய உலமாக்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அன்பு சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமான ஒரு நிகழ்விலே மகானாகிய பாதுஷா நாயகம் நாகூர் ஆண்டகை ஷாஹுல் ஹமீத் பாதுஷா அவர்களுடைய ஒரு மஜ்லிஸிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அளித்த இறைவனுக்கு முதலில் நன்றி சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும்.
இப்படியானதோர் மஜ்லிஸுக்கு சமூகம் கொடுப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உபகாரம் செய்தானே, தௌஃபீக் நல்கினானே. எத்தனையோ மக்கள் எத்தனையோ வேலைகளில் வேறு விஷயங்களில் துனியாவுடைய ஹாலிலும் வேறு நிலைமைகளிலும் சென்று கொண்டிருக்கின்ற போய்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்களை இந்த இடத்தில் ஒரு வலியுல்லாவுடைய மஜ்லிஸில் அவர்கள் புகழ் பாடிய அவர்களை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு மஜ்லிஸில் இருப்பதற்கு, சமூகம் அளிப்பதற்கு அனுகூலம் செய்தவல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவுலியாக்கள் என்பவர்களை பற்றி நாங்கள் பல வருடங்களாக அறிந்து பயான்கள் மூலமாகவும் நூல்கள் மூலமாகவும் அறிந்து பல விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே வலிமார்களுடைய கராமத்தை பற்றி, அவர்கள் காட்டிய அற்புதங்களை பற்றி, அவர்களுடைய திரு உடலிலே இருந்து நிகழ்ந்த இயற்கைக்கு மாறான அதிசயமான செயல்களை பற்றி அல்லாஹ் தஆலா அவனுடைய குர்ஆனிலே கூறுகிறான். ஒன்றல்ல இரண்டல்ல பல வலிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். அவற்றில் சிலவற்றை நாங்கள் சிந்தனை செய்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா முதலிலே ஒரு இடத்திலே கூறுகிறான், அது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பற்றி கூறுகிறான். அவர்கள் ஒரு பெண்மணி, அவர்கள் நபி அல்ல, இறை நேச செல்வி. அவர்களை பற்றி கூறுகின்ற நேரத்தில் குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப வஜத இந்தஹா ரிஸ்கா. அவர்களுடைய தாயார் குழந்தை இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் மிகவும் வருந்திக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுக்கு ஒரு நேர்ச்சை செய்தார்கள். எவ்வாறு? இறைவா, என்னுடைய வயிற்றிலே ஒரு ஆண் குழந்தையை நீ தரிக்கச் செய்தால் அவரை உன்னுடைய இந்த பள்ளிவாசலுக்காக, உனக்காக ஹிதுமத்து செய்வதற்காக நான் அவரை அர்ப்பணிப்பேன் என்று ஒரு நேர்ச்சை செய்தார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாயார். அந்த நேரத்தில் கருவுற்றார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். அவர்கள் கருவுற்ற நேரம் எவ்வாறு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவுற்ற நேரம் 2 மாத காலத்தில் அவருடைய தந்தை அப்துல்லா அவர்கள் வஃபாத்தானார்களோ, அதேபோல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கணவனாரும் அவருடைய தாயாரின் கணவனார் மரணித்து விடுகிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாயுடைய வயிற்றில் கருவுற்ற நிலையில் இருக்கிறார்கள். உடனே பிள்ளை பெறுகின்ற நேரம் வந்ததும் பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாயார் நேர்ச்சைக்கு மாறாக ஆண் குழந்தை பிறக்கவில்லை, பெண் குழந்தை பிறந்தது. அப்போ ஆண் குழந்தை பிறந்தால் உன்னுடைய பாதையில் விடுகிறேன், உன்னுடைய பள்ளிவாசல் இது, பள்ளிவாசலுக்காக அவனை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று நேர்ந்தார்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டது. அந்த நேரத்தில் அந்த பள்ளிவாசலில், அந்த வணக்க ஸ்தலத்தில் பெண்கள் யாரும் ஹிதுமத்து செய்யவில்லை, ஆண்கள் தான் ஹிதுமத்து செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் ஒரு பெண்ணை எப்படி நேர்ச்சை செய்து விட்டோம், ஆனால் எப்படி அந்த இடத்தில் விடுவது, அவர்களை அங்கே சேர்ப்பது என்ற ஒரு பிரச்சினை அவர்களுக்கு ஏற்பட்டது. அப்பொழுது அவர்களுடைய சகோதரியின் கணவர்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பள்ளிவாசலுக்கு பொறுப்பாளராக,
அதிலே ஹிதுமத்தி செய்பவர்களாக இருக்கிறார்கள். உடனே நேர்ச்சையை நிறைவேற்று மரியம், நீ அல்லாஹ்வுக்காக அந்த பெண் குழந்தையை அர்ப்பணி, அவனுக்காக அவனுடைய ஹிதுமத்தில் அதை விடு. ஆனால் இவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த குழந்தையை, தன்னுடைய மனைவியின் சகோதரியுடைய குழந்தையை இவர்கள் பொறுப்பேற்று அதற்காக அந்த பள்ளிவாசலின் உயரத்தில் ஒரு கூடாரம், ஒரு அறை அமைத்து அதற்கு போவதற்கு ஒரு ஏணி வைத்து அந்த அறைக்குள்ளே அந்த குழந்தையை அவர்கள் வளர்த்து வந்தார்கள். அந்த குழந்தை அதிலே வளர்ந்து வந்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போவதாயினும் அந்த ஏணியிலே ஏறித்தான் போவாங்க. அப்ப மற்றவர்களோடு கலக்காமல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பள்ளியின் தனிமையான உயரத்தில் உள்ள அறை ஒன்றிலே அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு வசனம்தான் என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப, அந்த அறைக்குள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்கள் போகின்ற பொழுதெல்லாம் வஜத இந்தஹா ரிஸ்கா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க போவாங்க ஏறி மேலுக்கு. அங்க போகின்ற பொழுது அப்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயது ஆளாக இருந்தார்கள். வஜத இந்தஹா ரிஸ்கா, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் குர்ஆனிலே, இவர்கள் போகின்ற பொழுதெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உணவு இருக்கும். அந்த காலத்து உணவு பழங்கள், கனிகள், அதுதான் அன்ற காலத்து உணவுகள். கனிகள், பல வகையான பல ரதமான கனிகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அறையிலே இருக்கும். அப்ப யாரும் போறல்ல, மேலே யாருமே போறல்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர யாரும் மேலுக்கு போறல்ல. ஏன்னா இவங்க தான் பொறுப்பு அதிகாரி, அவங்க அப்படி வளர்க்காங்க. அப்ப எப்படி இந்த பழம் வந்தது இவர்களுக்கு? கால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா மரியமு அன்னா லகி ஹாதா, எங்கிருந்து இது வந்தது உனக்கு? எங்கிருந்து வந்துச்சு? அதிலே அதிசயம் நிறைய இருக்கிறது. காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று அவங்க சொல்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி போட்டு என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அவன் நாடிய அடியாருக்கு கணக்கின்றி ரிஸ்கை வழங்குவான். கணக்கு பார்த்தா கொடுப்பான். அவன் நாடிய விரும்பிய அடியாருக்கு கணக்கின்றி அல்லாஹு தஆலா உணவை வழங்குவான், ரிஸ்கை வழங்குவான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த அறைக்கு போகின்ற பொழுது அங்கே இருந்த கனிகள் يجد عندها فاكهة الشتاء في القيل وفاكهة القيل في الشتاء, கோடை காலத்தில் வரக்கூடிய, கோடை சீசனில் வரக்கூடிய பழங்களை மாரி காலத்திலே பெற்றார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே. கோடை காலத்து தான் அது சீசன், அந்த பழம். மாரி காலத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த கனிகள் இருப்பதை கண்டார்கள். மாரி காலத்தில், கோடை காலத்து சீசனிலே வரக்கூடிய பழங்கள் எல்லாம் மாரி காலத்தில் இருப்பதை கண்டார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வெளியே போகல, வேற யாரும் அங்க கொண்டு போய் கொடுக்கல. எப்படி இந்த கனிகள் வந்தது? எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியோருக்கு கணக்கின்றி எவ்வாறு அல்லாஹ் தஆலா உணவளித்திருக்கிறான் பார்த்தீர்களா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வாறு அல்லாஹ் தஆலா உணவளித்திருக்கிறான்? எங்கிருந்து வந்தது இந்த கனிகள்? இயற்கைக்கு மாற்றம். கோடை காலத்தில் தான் அந்த கனிகள் முளைக்கும், கிடைக்கப்பெறும். அது மாரி காலத்தில் கிடைக்கிறது. அங்கே
மாரி காலத்தில் தான் கிடைக்கக்கூடிய பழங்கள் கோடை காலத்தில் கிடைக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா வெளியாக்குகிறான் செயல்களை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் யார்? நபியா? இல்ல. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறை நேச செல்வி, அல்லாஹ்வுடைய நேச செல்வி, ஒரு வலியத்துல்லாஹ். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற சங்கைதான் அவர்கள் போகாமல் யாரும் வராமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடத்திலே உணவை படைத்தான். அல்லாஹ் அப்படி படைப்பானா இல்லையா? படைக்கக்கூடிய வல்லமை இருக்கா இல்லையா? குன் என்ற சொல்லால் என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா? குவலயத்தையே படைத்தான். அவ்வாறு படைப்பான் அல்லாஹ் தஆலா, அதற்கு வல்லமை உள்ளவன். அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இவர்களும் குழந்தை இல்லாமல் தான் இருந்தாங்க. அதனால தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தத்தெடுத்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய சாட்சியை முடித்திருக்கிறார்கள். சாட்சா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தாயாருடைய தங்கையை முடித்திருக்கிறார்கள். சாட்சா இவர்கள் தனது சாட்சியும் குழந்தை இல்லாதவர்களாக, பாக்கியம் இல்லாதவர்களாகத்தான் இருந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போன பொழுது, இந்த உணவுகளை கண்ட பொழுது, இது எங்கிருந்து என்று கேட்ட பொழுது, இது அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு கிடைத்தது என்று பதில் சொல்லிவிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்கின்றி கொடுப்பான் அவன் நாடியோருக்கு என்று சொன்ன நேரத்தில் குர்ஆனிலே வருகிறது, ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக ஸமீஉத் துஆ. அவ்விடத்திலேயே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய ரப்பிடத்தில் துஆ செய்தார்கள். இந்த வசனத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தஆலா அவன் நாடியோருக்கு கணக்கின்றி கொடுப்பான் என்று சொன்ன பொழுது பிடிச்சிட்டா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இதுதான் நேரம், இதுதான் கபூலுடைய நேரம், துஆ கபூலுடைய நேரம். அது நபி அல்லவா, அறிஞ்சிட்டாங்க. உடனே ஹுனாலிகா, அதே நேரம், அந்த நேரத்திலே தஆ ஜக்கரியா ரப்பஹு, தன்னுடைய ரப்பிடத்திலே துஆ செய்கிறார்கள். ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً, இறைவா உன்னில் நின்றும் எனக்கு ஒரு சந்ததியை நீ நன்கொடையாக வழங்கு என்று துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹு தஆலா அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு யார் மகனாக பிறக்கிறார்கள்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனாக பிறக்கிறார்கள். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சகோதரர், தனது சாட்சியின் மகன், சகோதரர். அவங்க பிறக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்க துஆ கேட்டுட்டாங்க. இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இவ்வாறு உணவளித்தான். உணவளித்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பெரிய ஆளாயிட்டாங்க. பெரிய ஆளாகி அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரூஹை அவர்களுக்கு ஊத நாடி அல்லாஹ் தஆலா அவர்களை கருவுறச் செய்தான். அப்ப அந்த நேரத்தில் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து வஹுஸ்ஸி இலைக்கி பிஜித்இன் நஹ்லதி, இந்த பேரீச்சம் மர கிளையை உங்கள் பக்கமாக நீங்கள் இழுங்கள், அசையுங்கள், அதை உலுக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். துசாகித் அலைக்கி ருதபன் ஜனியா, அந்த பேரீச்சம் மர கிளை உங்களுக்கு கனிகளை, அப்பொழுது பழுத்த கனிகளை, பழுத்த பேரித்தம் பழத்தை உங்கள் மீது அது விழச் செய்யும். இது ஒரு ஆயத்து. இப்ப இங்கதான் ஒரு கேள்வி வரும் எங்களுக்கு, அங்க குல்லமா அலைஹா ஜக்கரியல் மிஹராப வஜத இந்தஹா ரிஸ்கா, சும்மா தானே இருந்தாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். வஜத இந்தஹா ரிஸ்கா,
உணவு இருந்துச்சே. இங்க அல்லாஹ் என்ன சொல்கிறான், வஹுஸ்ஸி இலைக்கி பிஜித்இன் நஹ்லா, பேரித்த மர கிளையை உங்கள் பக்கமாக உலுக்குங்கள், குலுக்குங்கள். அது காய்ந்த மரமாக இருந்ததாம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய தப்சீரிலே, அந்த நேரம் அந்த பேரித்த மரம், அல்லாஹ் தஆலா சொல்கிற அந்த மரம் காய்ந்த மரமாக இருந்ததாம். அந்த காய்ந்த மர கிளையைத்தான் அல்லாஹ் தஆலா உலுக்குங்கள் மரியமே என்று சொல்கிறான். அவர்கள் உலுக்கினார்கள், பழுத்த பேரித்தம்பழங்கனியை அது கொடுத்ததாம். இது அற்புதமா இல்லையா? அங்க கோடை காலத்தில் உள்ள வர முடியாத சாப்பாடு மாரிகால, கோடை காலத்தில் வரக்கூடிய சாப்பாடு மாரி காலத்தில் கொடுத்தான். இங்கே காய்ந்த மரத்திலே இருந்து கனிகளை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஒரு வித்தியாசம், அற்புதம் தான். ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? அங்கே சும்மா இருந்தாங்க, அறைக்குள்ளே இருந்தார்கள், உணவு வந்தது, உணவு இருந்தது. இங்கே வெளியில் வந்து பேரித்த மர கிளையை உசுப்பினதின் பின்னால் தான் கனிகள், காய்ந்த மரம் ஆனால் கனிகளை கொடுக்கிறது. ஏன் இந்த வேலையை அல்லாஹ் தஆலா செய்ய சொன்னான்? அங்க கொடுத்த மாதிரி அறைக்குள்ளே இருக்க காய்ந்த மரத்திலே இருந்தோ அல்ல காயாத மரத்தில் இருந்தாவது உணவை கொடுத்திருக்கலாமே. ஏன் அவர்கள் வெளியே வந்து அந்த மரத்தை பிடிச்சி உலுக்கி அதன் பின்னால் அதுக்கு அவர்களுக்கு கனிகளை கொடுத்தான். என்ன அப்ப பவர்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பவர் குறைஞ்சிட்டா? இல்லை. வலிமார்கள் நிமிடத்துக்கு நிமிடம் ஹைருல் லக மினல் ஊலா, அவர்கள் முந்தின வினாடியை விட இரண்டாவது வினாடி நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் உயர்ந்த தரஜாவாக இருக்குமே தவிர தாழ்ந்த தரஜாவாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். உயர்வுடையவர்களாகவே இருப்பார்கள், தரஜாவில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். அப்ப இளமை காலத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உணவை அவர்களுடைய காலடியிலே கொண்டு கொடுத்தான். இங்கே அவர்கள் வயது வந்ததன் பின்னால், அவருடைய பருவ காலத்தில் கருவுற்றதன் பின்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பேரித்த மரத்தை உலுக்கியதன் பின்னால் அல்லாஹு தஆலா பழுத்த கனிகளை கொடுத்தான். ஒரு வேலையை செய்ய சொல்லிட்டான் அல்லாஹு தஆலா. வேலையை செய், கனிகளை கொடுக்கும். இது பதவி தாழ்ந்தது என்ற அர்த்தம் அல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகாம் குறைந்தது என்ற அர்த்தம் அல்ல. அவருடைய தரஜா கூடிவிட்டது. அப்பொழுது அவர்கள் குழந்தை பருவத்தில் இருந்தார்கள் அறைக்குள்ளே. அல்லாஹ் தஆலா தானாக அவர்களிடத்திலே உணவை அளித்தான். இப்பொழுது அவருடைய ஈமான் வலுப்பெற்று விட்டது. அவர்கள் தொட்டது துலங்கும், பட்ட மரம் அவர்கள் தொட்டால் காய்க்கும் என்பதை ஒரு இறைநேச செல்வரால், செல்வியால் அவ்வாறு நிகழ முடியும் என்ற ஒரு அற்புதத்தை மக்களுக்கு உணர்த்தி காட்டுவதற்காக காய்ந்த பேரித்த மரக்கனி கிளையை அல்லாஹ் தஆலா உசுப்புங்கள் மரியமே, உங்களுடைய கை பட்ட பரக்கத்தினால் அது பழுத்த பேரித்தம் பழங்களை உங்களுக்கு கொடுக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். செஞ்சாங்க, கொடுத்துச்சு, அவங்க அதை சாப்பிட்டாங்க. அப்ப கீல கானத் யாபிசத்தன் காலஹு இப்னு அப்பாஸ், அது காய்ந்த மரமாகத்தான் இருந்தது. அன்னஹா கானத் ஷஜரத்தன் வலாக்கின் லம் தகுன் ஃபி இபானி சபரிஹா, அந்த காலத்தில் காய்க்கக்கூடிய பழம் காய்க்கக்கூடிய மரமாக அந்த நேரம் அது இருக்கவில்லை, காய்ந்ததாகத்தான் இருந்தது அந்த மரம். இவ்வாறு வதாலிக அன்னல்லாஹ தஆலா அஹ்யா லஹா தில்கன் நஹ்லத பஅத யப்ஸிஹா ஃபஅவ்ரகத் வஅஸ்மரத் வஅர்தபத். அப்ப என்ன நடந்துச்சு? காய்ந்த மரத்தை அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா உயிர்ப்பித்தான்.
அது காய்ந்து பட்டு போனதின் பின்னால் இலைகள் அங்கே உண்டானது, வாஸ்மரத்து கனிகள் அங்கே உண்டானது, வார்த்தபத் பழுத்த கனிகளை அது உண்டானது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கை பட்டு அதை அசைத்ததினால் இது இவ்வாறுதான். இவ்வாறு இப்பொழுது நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய நாயகம் பாதுஷா ஷாஹுல் ஹமீத் ஆண்டகை அவர்களுடைய மௌலிதிலே வருகிறதல்லவா, வலியும் பி இப்சாரிஹி ஔரகா துவைஹுன் யபீசுன் பி ஃபன்னாரமீம். அவளை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட ஒரு படி உயர்ந்த ஒரு கராமத்தை சொல்லி காட்டுகிறார்கள் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய ஹக்கிலே. அவர்கள் என்ன கராமத்து காட்டுகிறார்கள்? வலியும் பி இப்சாரிஹி ஔரகா, தங்களுடைய பார்வையினால் காய்ந்து போன பட்டு போன மரத்தை பூக்கச் செய்தார்கள். ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாகூர் ஆண்டகை நாயகம் அவர்கள். பாத்தீங்களா வலிமார்களுடைய சிறப்பு, அவருடைய அற்புதம். அல்லாஹ் தஆலா அங்கே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதை புத்தி உள்ளவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக. அப்ப அங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் காய்ந்து போன மரத்தை உசுப்பியதினால் அங்கு பழுத்த கனிகளை கொடுத்தது. இங்கே ஷாஹுல் ஹமீது நாயகம் தங்களுடைய பார்வையினால் பார்த்தார்கள், பட்டு போன மரம் பூ பூத்தது. அவுலியாக்களுடைய பார்வை அப்படித்தான். பாறையிலும் நீர் சுரக்கும் அவுலியாக்களுடைய பார்வையினால். ஹாஜா நாயம் அவங்களோட பார்வை எப்படி இருந்தது? வஜாஅஹு முரீதுன் இம்திஹானா ஃபனظுருஹு அஸாரஹு மினல் முஹ்ததீன். காஜாநாத்திட்ட ஒரு மாணவர் அவர்களை சோதிப்பதற்காக வந்தாராம். ஃபனظுருஹு, அந்த மாணவனை ஒரு கடைக்கண் பார்வை பார்த்தார்கள் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அஸாரஹு மினல் முஹ்ததீன், நேர்வழி பெற்றவராக அந்த மாணவர் ஆகிவிட்டார். எப்படி பார்வை? இது வலிமார்களுடைய பார்வை. இப்படித்தான் வலிமார்கள், அவர்களுடைய பார்வை இப்படி இருந்தது. அவர்களுடைய தொடுதல், அவர்கள் பிடிப்பது அவ்வாறு இருந்தது என்பதை அல் குர்ஆன் நிரூபிக்கின்ற சகோதரர்களே. وبينما كان يقاتل المشركين على أبواب نهاوند சாரியா என்ற தோழர் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்திலே முஷ்ரிக்கீன்களுடன் யுத்தம் செய்வதற்காக தங்களுடைய படை ஒன்றுக்கு தளபதியாக அவரை நியமித்து நஹாவந்த் என்ற இடத்திற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஹதீஸிலே வரக்கூடியது தகாசர அலைஹில் ஆதாவு, அவர்களுக்கு அந்த நேரம் பகைவர்கள் அதிகமாகி وفي نفس اليوم كان أمير المؤمنين عمر بن الخطاب رضي الله عنه يخطب يوم الجمعة على منبر رسول الله صلى الله عليه وسلم في المدينة فإذا ينادي بأعلى صوته أثناء خطبته يا ساريا الجبل الجبل. அப்போ நஹாவந்த் பாரிஸ்ல உள்ள இடம், ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் மதீனாவிலே நின்று அந்த தினம் குத்பா ஓதிக் கொண்டிருந்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த நேரத்தில் திடீரென்று யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல், சாரியாவே மலை, எச்சரிக்கையாக இரு, மலைக்கு பின்னால் எதிரிகள் உங்களை தாக்குவதற்காக இருக்கிறார்கள், எச்சரிக்கை எச்சரிக்கை என்று சொன்னார்கள். மிம்பரில் சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட அதை கேட்டார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள். குத்பா முடிந்ததன் பின்னால் உமர் நாயகமே, நீங்கள் குத்பாவின் நடுவில் இவ்வாறு ஒரு வசனம் வார்த்தை உபயோகித்தீர்களே, என்ன காரணம் என்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஏனைய சஹாபாக்களும் கேட்டபோது அவ்வாறு நான் சொன்னேனா என்று கேட்டார்கள்.
நானா சொன்னேன் அவ்வாறு கேட்டார்கள். அது அல்லாஹ்வுடைய பேச்சு. ஏன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாரியாவை நஹாவத் என்ற பாரிஸில் உள்ள இடத்துக்கு அனுப்பிய பொழுது அந்த இடத்துக்கு மதீனாவுக்கு இடையே உள்ள தூரம் கம்மியானது. ஆனால் மிம்பரில் இருந்து கொண்டு அங்கே நடக்கின்ற அந்த நிகழ்வை, அந்த யுத்த காட்சியை இங்கே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்ணால் பார்க்கிறார்கள். உடனே படை தளபதியை எச்சரிக்கிறார்கள். அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுகிறார்கள். கவனமாக, கவனம் கவனம் என்று அதை கேட்கிறார்கள். படை தளபதி எத்துணை காலத்திலே நடக்கிறது. தூரத்திலே உள்ள ஒரு இடத்தை பார்த்தார்கள். இங்கே உணர்வு அதி தூரத்திலே இருந்து வந்த ஒரு ஒலியை, அழைப்பை, ஒரு செய்தியை கேட்டார்கள். அப்ப இது என்ன? அவுலியாக்களுடைய பார்வை, அவர்கள் பிடிப்பது இது அல்லாஹ்வினுடைய செயல். அதனால் தான் அவர்கள் அந்த ஹதீஸிலே வருகிறது. கேட்கிறார்கள், நானா சொன்னேன், அவ்வாறு நான் சொன்னேனா? அது என்னென்றும் வந்தது அல்ல, அது அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டளை. அல்லாஹ் தான் சொல்லியிருக்கிறான் என்று சொன்னார்கள் அவர்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குத்ஸியிலே, என்னுடைய அடியான் என்னை நெருங்குவான், நான் அவனை விரும்பும் வரை. நான் விரும்பி விட்டேனானால் அவன் பார்க்கும் பார்வையாக நான் ஆகிவிடுவேன், அவன் பிடிக்கும் கரமாக நான் ஆகிவிடுவேன். இங்கே ஷாவுல் ஹமீது நாயகம் பாதுஷா அவர்கள் அந்த பட்ட மரத்தை பார்த்தார்கள். பூ பூத்தது, காய் காய்த்தது, பழம் கொடுத்தது. அங்கே பட்ட பேரித்த மரத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கரத்தினால் உசுப்பினார்கள். அது பழுத்த கனிகளை அவர்களுக்கு கொடுத்தது. இது யாருடைய பிடி? அது யாருடைய பார்வை? அவருடைய பார்வை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் தஆலா, இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், அஸ்ஹாபுல் கஹஃப் என்ற குகைவாசிகள் 309 வருடங்கள் குகையினுள்ளே உறங்கினார்களாம். ஒரு அல்குர்ஆன் கூறுகிறது 309 வருடங்கள், சுமார் 3 நூற்றாண்டுகளும் 9 வருடங்களும் ஒரு குகையிலே உறங்கினார்கள். 7 தோழர்களும் ஒரு நாயும். 7 தோழர்கள். அப்ப குகைக்குள்ள உறங்கி, இந்த செய்திய அவங்க நபிமார்கள் இல்லை, அந்த காலத்துல வாழ்ந்த நபி சொன்னதை கேட்டு பின்பற்றி வாழ்ந்ததினால், அந்த நேரத்தில் இருந்த அரசரினால் இவர்களுக்கு மாதிரி ஆபத்து ஏற்பட்டது. இவர்களும் அரச சபையிலே இருந்தவர்கள் தான். அதை துறந்து அவர்கள் இரவோடு இரவாக நாட்டை விட்டு வெளியேறி தப்பித்து விடுவோம், என்னுடைய ஈமானை காத்து விடுவோம் என்று வெளியேறினவர்கள் தான் இந்த அஸ்ஹாபுல் கஹஃப். வழியிலே அவர்களை பின்தொடர்ந்தது ஒரு நாய். அந்த நாயும் சோரம் நுழையும் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது அற்புதத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அங்க குகையில நுழைஞ்ச உடனே எப்படி அவங்க 309 வருடங்கள் உறங்கினாங்களாம். எப்படி உறங்குற? குகைக்குள்ளே காத்திருந்ததா, வெளிச்சம் இருந்ததா, உணவு இருந்ததா? எவ்வாறு 309 வருடங்கள் உணவில்லாமல் நீர் இல்லாமல் அவர்கள் உறங்கினார்கள்? அது அவர்களுடைய கராமத், அவன் இயற்கைக்கு மாற்றம். அப்படி ஒரு மனிதன் உறங்க முடியாது. 309 வருடங்கள் உறங்கினார்கள். மண்ணில் ஒரு மனுஷன் அப்படி உறங்கினால் என்ன நடக்கும்? பூமி உடம்பத்தின்றோம். ஒரு பெட்டில குழந்தை படுத்தா இவருக்கு சிறங்கி ஏற்பட்டுவிடும். அந்த பெட்டில படுத்து முதுகு சிறங்காகி விட்டது என்று கூறுகிறார். 309 வருடங்கள் மண்ணிலே, மலை பாறையிலே, பூமியிலே இவர்கள் உறங்கினால் இவருடைய உடலுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இவருடைய தசைக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏற்பட்டதா? அது ஏற்படாமல் அல்லாஹ் தஆலா என்ன உபாயத்தை அங்கே செய்தார்?
நாயகமே, நீங்கள் அவர்களை எண்ணுவீர்கள், ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா அவர்களோ உறக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் அவர்களை நீங்கள் பார்த்தால் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணுவீர்கள் என்று சொல்றாங்க. உறக்கத்தில் இருக்கிற ஒருவரை விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி எண்ணுறவங்க? விழித்துக் கொண்டிருக்கிறவரை தான் விழித்துக் கொண்டிருக்கிறார் என்று எண்ண முடியும். உறக்கத்தில் இருப்பவரை விழித்துக் கொண்டிருக்கிறார் என்று எண்ணலாமா? எண்ண முடியுமா? ரசூலுல்லாஹ் எண்ணினாங்க. நீங்கள் அப்படி நினைப்பீங்க அல்லாஹ் தஆலா சொல்றானே. ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னார் அல்லாஹ் தஆலா? ஏனென்றால் அவருடைய கண் திறந்துதான் இருந்தது. அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் அவர்கள் உறங்கினார்கள், ஆனால் அவருடைய கண் திறந்திருந்ததாக தஃசீருடைய உலமாக்கள் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றார், அவங்க தூக்கத்தில் இருக்கிறார்கள், நீங்கள் நினைப்பீர்கள் ஐதாவன் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நினைப்பீங்க. ரசூலுல்லாஹ் படுக்கிறவர்களை பார்த்து விழிக்கிற நினைப்பாங்களா? ஏற்கனவே கண் திறந்திருந்தது. அதான் விழித்துக் கொண்டிருக்கிறது தப்பில்லை. அவர்கள் நினைத்தது சரிதான். ஆனால் அவர்கள் உறக்கத்தில் இருக்கிறார். அல்லாஹ் அற்புதம். தள்ளிபுகும் ராத்தை யமீனி வராத்தை ஷிமால். இங்கதான் சொல்றாங்க அடுத்த கராமத்து. அவளுக்கு வழங்கக்கூடிய அந்த சங்கை அல்லாஹ் தஆலா சொல்றான். எவ்வாறு தள்ளிபுகும் ராத்தை யமீனி வராத்தை ஷிமால், அவர்களை நாங்கள் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் நாங்கள் புரட்டி கொண்டிருந்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அவங்க படுத்தாங்க 309 வருடங்கள் எந்த உணர்வும் இல்லை. அப்படி ஒரே படுக்கையில படுத்தா பூமி தின்றமே உடலை, மண் அடிச்சு போடுமே உடலை. அப்ப என்ன செய்யணும்? படுக்கணும். வலப்பக்கம் மணி நேரம், இடப்பக்கம் மணி நேரம் படுக்கணும். அதத்தான் அப்ப எப்படி படுக்கிற அவனும் நித்திரையே உணர்வு இருந்தா தான் படுப்பாரா 309 வருஷம். அப்ப இந்த வேலையை யார் செய்வது? அல்லாஹ் தஆலா செய்கிறான். அதற்காக 2 மலக்குகளை அல்லாஹ் தஆலா சாட்டினான். அவர்களை வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் புரட்டி கொண்டிருந்தார்கள். இப்ப பூமி அடிக்க வாய்ப்பில்லை. அப்ப படுத்தாங்க. சரி, அவங்கள வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் அல்லாஹ் தஆலா புரட்டி அவங்களுடைய உடலையும் பாதுகாத்து 309 வருஷத்துக்கு பிறகு எழுப்பினார்கள். நல்லா இருந்தாங்க. உடம்புகளா தான் இருந்துச்சு. காயமெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பாடு வாங்கி வாங்க காசு விட்டு அனுப்பினாங்க. இது அவர்களுடைய ஆக்கில நாயை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? கல்புஹும் பாசித்துன் திராஇல் வஸீர். நாய் எப்படி படுத்துச்சு? வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் புரட்டி புரண்டு படுத்துச்சு இல்லை. அதை பற்றி சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா சொல்றார், 2 கையையும் விரித்ததாக இருந்தது புகை வாசலின் அருகே. நாய் கையை விரிச்சிட்டே 309 வருடங்கள். எப்படிங்க இது? எப்படி சாத்தியம்? இதற்கு என்ன விளக்கம்? இன்றைய விஞ்ஞானம் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். 309 வருடங்கள் 2 கைகளையும் விரித்ததாக அந்த நாய் புகை வாசலின் முன்னால் கல்புஹும் பாசித்துன் திராஇஹி பில் வஸீர் அப்படியே இருந்துச்சு. இளைஞர்களையும் அப்படியே இருந்துச்சு. எப்படியே என்ன காரணம்? அது வலிமார்களை தொடர்ந்த நாய். வலிமார்களுக்கு பின்னாக போயிடுச்சு. அதை அவர்கள் தங்களோடு அழைத்துக் கொண்டு போனார்கள். அந்த பழக்கத்து அவருடைய கராமத்தில். ஆனால் அந்த நாய் அப்படியே இருந்தது. அதற்கு எதுவும் ஆகவில்லை. இது அவுலியாக்கள். இப்ப அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகள்
அவர்களுடைய அற்புதம் அவர்களை அந்த அற்புதத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இவ்வாறு விவரிக்கிறான். இவ்வாறு அவுலியாக்களுக்கு அற்புதம், இயற்கைக்கு மாற்றமான அவர்கள் தன்மைகள் அவர்களிலே உருவாகும், அற்புதமான செயல்கள் அவர்களிலே உருவாகும். இது குத்துபு நாயகம், ஷாவுல் ஹமீத் ஆண்டகை, ஹாஜா முஹைதீன் சிஷ்தி அவர்களுக்குத்தான் சஹாபாக்கள் கூட இவ்வாறு அற்புதங்கள் காட்டியிருக்கிறார்கள். وَمِنْ ذَلِكَ أَنَّ حَاجَةَ بْنَ النُّعْمَانِ الصَّحَابِيِّ كَانَ يَقُولُ لِعِيَالِهِ فِي كُلِّ شَيْءٍ يَحْتَاجُ إِلَيْهِ يَرْفَعُ الْفِرَاشَ تَجِدُوا حَاجَتَكُمْ فَيَرْفَعُونَهُ فَيَجِدُونَهَا وَلَمْ يَكُنْ قَبْلَ ذَلِكَ شَيْءٌ. ஹாரிசா என்ற சஹாபி, ஹாரிசா என்ற அல் ஹாரிஸத்து இப்னு நுஅமான் என்ற சஹாபி தங்களுடைய குடும்பத்தவர்கள் தங்களிடம் தேவையாகக்கூடிய, தங்களிடம் அவர்கள் கேட்கக்கூடிய சகல தேவைகளையும் அவங்க அது கேட்பாங்க. குடும்பத்தவர்கள், மனைவி அது கேட்பார், பிள்ளைகள் இன்னொன்றை கேட்பார்கள். யாரு எதை கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்களாம்? ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இர்ஃபஉல் ஃபிராஸ், இதோ இந்த விரிப்பை உசத்துங்கள், இந்த விரிப்பை உயர்த்துங்கள், தஜிது ஹாஜதக், உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்குள்ள இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்குள்ள இருக்கி. ஃபயர்ஃபஉனஹு, விரிப்பை உசத்தி பார்ப்பாங்க முஸல்லாவை, ஃபயஜிதுனஹா, அத அந்த முஸல்லாக்குள்ள இருந்து தங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்குவாங்களாம். அப்போ ஏற்கனவே அந்த முஸல்லாவுக்குள்ளே, அந்த விரிப்புக்குள்ள எதுவுமே இருக்கவில்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா விரிப்பு தான் இருந்துச்சு. இது என்ன? இது ஒரு சஹாபி ஹதீஸிலே வரக்கூடிய விஷயம் காட்டுகின்ற கராமத்து. அதே போல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமாமா யுத்தத்தை முடித்துக்கொண்டு ஒரு இடத்திலே போனார்கள். 350 வயதுடைய ஒரு மனிதர், அவர் இஸ்லாத்தை ஏற்காதவராக இருந்தார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அப்பொழுதே கொல்லக்கூடிய கொடிய விஷத்தை கொண்டு வந்து, இதை நீங்கள் குடித்து உயிரோடு இருந்தால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அதை குடித்தார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், லம் யலுர்ரஹு, அந்த சும்மு, கொடிய விஷம் எதுவுமே அவர்களை செய்யவில்லை. எப்படி சகோதரர்களே, இது என்ன? இது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கராமத்து, அவர்கள் சஹாபி, அவர்களுடைய அற்புதமாக இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே, என்பதைத்தான் புரிய முடியும். இவ்வாறு அல்லாஹ்வினுடைய அவுலியாக்களுக்கு அற்புதம் உண்டு. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய எத்தனையோ சக்திகள் உண்டு. சாதாரண மனிதர்களுக்கு இல்லாத எத்தனையோ சக்திகள் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் நெருக்கத்தை பெற்ற காரணத்தினால் அவர்கள் துஆ செய்தால் கபூலாகும், அவர்கள் கேட்டால் அல்லாஹு தஆலா கொடுப்பான். அங்க கியாம நாளில் அல்லாஹு தஆலா சொல்கிறான் அல்லவா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நீங்கள் இஸ்அல், நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள், கேளுங்க தாருகிறேன். நீங்க யாருக்காவது பரிந்துரை செய்ய விரும்புகிறீர்களா, செய்யுங்கள், அவர்களை நான் மன்னிக்கிறேன். இதை நேரடியா அல்லாஹ் செய்யலாம் அல்லவா? நேரடியாவே அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்யலாம் அல்லவா? ஏன் ரசூலுல்லாஹ்விடம் இந்த பொறுப்பை கொடுக்கிறான்? நீங்க கேட்டா மன்னிக்கிறேன், நீங்க கேட்டா நான் கொடுக்கிறேன், அவருக்காக நீங்க பரிந்துரை செய்தால் நான் அவருக்காக பாவ மன்னிப்பு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா ஏன் சொல்கிறான்? அதுக்கு அவளை வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அந்த பொறுப்புக்குரியவர்கள் அவர்கள்தான், அந்த தன்மையை அவர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறான். அவங்கள்தான் சொல்லணும், நீங்க மன்னித்தால், நீங்கள் பரிந்துரை செய்தால் நான் அவரை மன்னிக்கிறேன். இதே போல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு கொடுத்த ஒரு வாக்கின் மீது
அல்லாஹ் தஆலா தன்னுடைய நேர்களை ஒவ்வொரு நூற்றாண்டின் துவக்கத்திலும் அல்லாஹ் தஆலா எழுப்பி இந்த மக்களை இருளிலே இருந்து அவர்களை வெளியாக்கி ஒளியின்பால் அல்லாஹ்வினுடைய ராத்தின்பால் அவனுடைய வஜூதின்பால் இந்த மக்களை அழைத்துச் செல்வதற்காக வலிமார்களை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இடத்திலும் எல்லா நாடுகளிலும் எல்லா காலத்திலும் அல்லாஹ் தஆலா அனுப்பிக் கொண்டே இருப்பான் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே நாங்கள் வலிமார்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பதோடு அவர்கள் வாழ்ந்த அந்த முறையை நாங்கள் பின்பற்றி அவர்களை எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஆக்கி அந்த வாழ்க்கையை நாங்களும் வாழ்ந்து அவர்கள் பெற்ற இன்பத்தை அந்த உயர்நிலையை அல்லாஹ்விடத்தில் நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.